நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு மதுரைக்கு பக்கத்தில் பாரபத்தின்ற கிராமத்தில் நடக்க போகுது 21ஆம் தேதி. அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கடந்த 9ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம போயிருந்தோம். பிற்பகலில் போயிருந்தோம். ஒரு 4-5 மணி நேரம் அங்கே அந்த வளாகத்துக்குள்ளே அந்த திடலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இருந்தவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட பேசினோம். நாம் போயிருந்த நேரத்தில் இந்த கட்சியினுடைய பெரிய நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள், அது புசி ஆனந்த், அதுக்கப்புறம் அருண், அந்த பொதுச் செயலாளர்கள், அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த மேடைக்கு பக்கத்தில் பிரத்யேகமாக தயாராகிக்கிட்டு இருக்கு. அது வந்து விஐபிகளுக்கான கார் பார்க்கிங்கு, அவங்களுடைய ரெஸ்ட் ரூம், அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து அவங்க மீட்டிங் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகலை. மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். நம்ம இந்த போனதுலேருந்து நம்முடைய அப்சர்வேஷன் அடிப்படையாக வச்சு சில நம்முடைய கருத்துக்களை இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்ய போகிறோம். முதல்ல அந்த சாய்ஸ் ஆஃப் த பிளேஸ், அந்த மீட்டிங்க்கு மாநாட்டுக்கு தேர்ந்தெடுத்த அந்த இடம், அது சரியான இடம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பெரும்பாலான அந்த ஏரியா 100-100 ஏக்கர் இருக்கும், 200-300 ஏக்கர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா ஃபுல்லாக அது எல்லாமே வறண்ட பகுதியாக இருக்குது, தரிசு நிலங்களாக இருக்குது. கொஞ்சம் விவசாயம் பண்ணக்கூடிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 கிணறு மட்டும் மூடுனது, அது வந்து சரியான பூஜை பண்ணி அதை மூடி இருக்கிறாங்க. மற்றபடி அப்புறம் 2-3 வீடுகள் அங்கே குடும்பங்களை நம்ம பார்த்தோம் இருக்குது. அது எல்லாமே ஓரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மரங்கள்னு பார்த்தோம்னா அங்கே ஏதோ 1-2 மரம் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே வெறும் பொட்டக்காடு. இப்போ அதனால் புசி ஆனந்துக்கு ஒரு வேலை மிச்சமாகி போயிடுது. எப்படின்னா அவர் இறங்கடா அப்படின்னு கத்துறதுக்கு தேவை இருக்காது, ஏன்னா ஏறுறதுக்கு மரம் கிடையாது. அப்புறம் அது மாதிரி எல்லாமே தரிசு நிலமாக விவசாயம் பண்ணாத இடமா இருக்குது. கொஞ்சம் இடங்கள் தவிர மற்றது எல்லாமே பெரும்பாலான இடம் பண்ணாததுனால இந்த பரந்தூர் விமான நிலையம் மாதிரியான பிரச்சனையெல்லாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எதிர்கட்சிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆக இந்த இடத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது, இந்த இடத்துக்கு ஆக்சசிபிலிட்டி, அது அந்த இடத்தை அடைகிறதுக்கு எவ்வளவு எளிதாக அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஏர்போர்ட்டு, அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வந்தோம்னா 10 மினிட்ஸில் வந்துட முடியும். அப்புறம் நேஷ்னல் ஹைவே, அதை ஒட்டி அதுக்கு மேலேயே தான் இந்த இடம் இருக்குது. நேஷ்னல் ஹைவே இருக்கிறதுனால நம்ம இந்த காரில் போகிறவங்க, வேனில் போடுறவங்க, இவங்க எல்லாருமே எளிதாக அந்த இடத்த அடைஞ்சிட முடியும். பெரிய சிக்கல் இருக்காது, சிரமங்கள் இருக்காது. அந்த விதத்தில் அதுவுமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். 3வது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முகப்பு, அது நல்லா நீளமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் அது வந்து ஒரு கோட்டை மாதிரி தயார் பண்ண போகிறோம், டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போகும்போது அந்த சாரம் அந்த கம்புகளில் வச்சு கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது ரொம்ப நல்ல நீளமாக இருக்குது. அது பார்க்கும்போது பிரமாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேலை முடிஞ்ச பிற்பாடு. அது மாதிரி அப்புறம் அந்த நடைமேடை பார்த்தீங்கன்னா, அதுக்கு பண்ணக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறது, அது எப்படி ஒரு 50 பேர் அட் அ டைம் கபடியே விளையாண்டுக்கிட்டு போகலாம் போல தெரியும், ஃபுட்பால் ஆடலாம், அந்த மாதிரியான அவ்வளவு ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் மட்டும்தான் அதில் போவாருன்னு நினைக்கிறேன், ஆனால் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் அந்த மேடை பார்த்தோம்னா, மேடையுமே ரொம்ப நல்ல நீளமாக, நல்லா அகலமாக, நல்லா பெருசாக போட்டிருக்கிறாங்க. இப்போ இப்படி நேராக பார்த்தோம்னா பார்க்க முடியாது, இப்படி திரும்பி பார்த்தோம்னா தான் அதனுடைய அந்த லெங்க்த்தவே நம்ம மெஷர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெருசாக மேடை போட்டிருக்காங்க. எப்படியும் ஒரு 300 பேர் வரைக்கும் உட்காரலாம், 500 பேர் வரைக்குமே அக்காமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த மேடையில். அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அதை நம்ம சரியாக கணிக்க முடியல, ஏன்னா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சொல்ல முடியல. ஆனால் எப்படியும் அது ஒரு பிரம்மாண்டமான பெரிய மேடை தான் இது. அதில் நம்ம ஒரு பாசிட்டிவான அம்சமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து லைட்டு வெளிச்சம் போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே பார்த்தா ரொம்ப இப்போ அந்த வேலைகள் போஸ்ட் ஓனி லைட் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரொம்ப மும்முரமாக நடக்குது. அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் குடிநீருக்கான பைப் லைன் பதிக்கிற வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு.
எப்படியும் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேருக்கு தயார் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. குடிநீர் வேலை பைப் வேலை நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாசிட்டிவான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பல மாவட்டங்கள்லேருந்து இந்த வேலைக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த கான்ட்ராக்டர்ஸு கடலூர்லேருந்து சென்னையிலேருந்து 2-3 ஒர்க்குக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அது மாதிரி வேலூரா இன்னொரு ஏரியா அது மாதிரி சொன்னாங்க. அப்படி பல இடங்கள்லேருந்து இப்போ ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம், அதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அசாமி பையன் கூட நம்ம பண்ண இன்டர்வியூவை பற்றி இதில் எல்லாம் தனி காணொலியாக கூட நம்ம அதை போட்டிருக்கிறோம். இது மாதிரி நல்ல இடத்தேர்வு வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேதி முன்கூட்டி வந்ததுனால 25ஆம் தேதி நடக்க வேண்டியது 21ஆம் தேதியே வைக்க போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ மீதி நாட்கள் இருக்குது, அதுக்குள்ளே இடத்தை ரெடி பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுது. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது மதுரையில் நடக்குது இந்த மாநாடு. அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரபத்தியில் நடக்குது. ஆனால் இந்த வேலை செய்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்முடைய விமர்சனம் இல்லைங்க. நம்ம அந்த பாரபத்தியில் போய் மக்களை சந்திக்கும் போது அதில் 2-3 பேர் இந்த கேள்வியை எழுப்புனாங்க. அதனால தான் இதை நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம். இங்கே வேலைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த மதுரையிலேருந்து ஜேசிபி அந்த மாதிரி இது மட்டும் வந்திருக்கலாம். மற்றபடி அதில் இப்போ வேலை செய்யக்கூடிய அந்த வேரியஸ் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எல்லாருமே வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு, அதாவது நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்றத நம்ம பதிவு செய்யணும். ரெண்டாவது வந்து இந்த திறந்த வெளி, அதாவது அந்த திடல் அவ்வளவு வாஸ்டாக ஒரு இப்போ பல ஏக்கர் நிலம், பொட்டல் காடு. அதில் நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயில், அந்த வெயிலில் நிற்க முடியல, அவ்வளவு இதாக இருக்குது. இப்போது எப்படி அந்த விழா நடக்கக்கூடிய அன்றைக்கு, மாநாடு நடக்கிற அன்றைக்கு எப்படி காலையிலே ஆட்கள் வந்துடுவாங்க, காலையிலேருந்து அதிகாலையிலேருந்தே கூட வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம முதல் மாநாடு நடந்ததுலேயே பார்த்தோம், அதிகாலையிலலாம் ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்து நம்ம 4 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 3:30 வரணும், 3:45 கதவு திறந்து விடுவோம் அப்படின்ற வேலையெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு இன்டோரில் பண்ணுறோம் அப்படி தான் அதில் செட் ஆகும். இப்போ இந்த மாதிரி இப்போ காலையிலே வந்து வர்றவங்க அந்த வெயிலில் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடியும் அவங்க அப்படின்றது ஒரு பெரிய தான் கவனிக்க வேண்டியது. இந்த விஜயகாந்த் இதே மதுரையில் தான் மாநாடுக்கு நடத்தியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாருமே உட்கார்ற அளவுக்கு அந்த திடல் முழுக்கவே பந்தல் போட்டிருந்தாங்க, சாமியானை கட்டியிருந்தாங்க. 2005 அந்த மாதிரி. இப்போ அதுக்கு இப்போ செலவு பண்ணாங்க. இப்போ தாவேக்காவுக்கு என்ன பணமாக இல்லை, ஏன்னா ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. அது மாதிரி பல பேர் இப்போ வந்து ஈடியே நம்ம கூட வந்துருச்சு, வேலை செஞ்சவர் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாப்புல. சரி, அது மாதிரி பணப்பிரச்சனை பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் ஒரு பந்தல் போட்டிருந்தா இந்த வெயிலுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும். வெயில் மழையும், அப்புறம் நாங்கள் போயிட்டு திரும்பி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கடுமையான மழை, எதிர்பார்க்காத மழை. அப்போ இந்த மாதிரி நம்ம விழா நடக்கிற அந்த சூழ்நிலையில் வெயில், கடுமையான வெயில், அதுக்கு அடுத்து மழை, இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு பந்தல் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இட் இஸ் டூ லேட் நவ். ஏன்னா முதல் மாநாட்டிலையுமே இந்த பிரச்சனை வந்தது. இந்த வெயில்னால எத்தனையோ பேர் மயக்கம் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலேயே ஒரு கெட்ட பேருமே வந்துச்சு. இப்போ அதை தவிர்த்து இருக்கலாமோ, அதை ஏன் தவிர்க்காம விட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை மேலேயே இந்த திடல் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம பார்த்தது எப்படின்னா, இந்த நெடுஞ்சாலைக்கு 2 பக்கமும், மேலையும் கீழையும் 2 பக்கமும் பார்க்கிங் இருக்கு போல தெரியுது. நாட் வெரி ஷியோர். நான் பார்க்கும்போது அந்த இடத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ரோட்டுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும். இப்போ அந்த மாதிரி இருந்தால், பார்க்கிங் இருந்ததுன்னா இந்த ஹைவேயை கிராஸ் பண்ணி மக்கள் போக வர இருக்கும்.
அது வந்து நேஷனல் ஹைவே. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் அங்கே பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால வாலண்டியர்ஸ் இருந்து அதை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ப்ராப்பராக கைட் பண்ண வேண்டி இருக்கும். அது ஒரு கவனத்திற்குரியது. அதே மாதிரி நம்ம போகிற வழியில் அந்த ஹைவேலேயே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, ரோடு வேலையே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ரோடு வேலை முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம க்ரௌடு இப்போ 1,00,000 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க அந்த போக வர இருக்கும்போது அது ஒரு சின்ன பாதையாக இருக்குது. ஏன்னா நடுவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு சிக்கல் வர்றதுக்கு, டிராஃபிக்கில் ஒரு சிக்கல் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கும் இங்கே இப்போ இந்த நிர்வாகிகள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டா நல்லது முன்கூட்டியே. அப்புறம் இந்த ஊடகங்களில் இந்த பிரம்மாண்டம்ன்றதை பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நேரடியாக நம்ம பார்க்கும்போது தெரியுது. அதாவது பெரிய அளவில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நிச்சயம். மேடை வந்து மிகப்பெரிய மேடை அப்படின்றத நம்ம முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். இப்படி திரும்பி இப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது அதனுடைய நீளத்தை. அது ஆனால் அந்த நடைமேடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேம்பை, அது வந்து ஒரு 100-200 மீட்டர் தான் இருக்கும். அதை வந்து 2 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கிறாங்க. 200 மீட்டர்ன்றது 2 கிலோமீட்டர் ஆகிட்டாங்களோ என்னன்னு தெரியல. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த மாதிரி கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதாவது அளவான நடைமேடை தான் அந்த விஜய் நடந்து போகிறதுக்கான அந்த பாதை. இது முதல் மாநாடோடு ஒப்பிடும்போது ஏறத்தாழ அந்த சைஸு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் அப்படிதான் தோணுது. அடுத்தது வந்து இந்த திடல் பார்த்தோம்னா அது இப்போ வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த திடல் 1,00,000 பேர் வரைக்கும் இருக்கலாம், அக்காமடேட் பண்ணக்கூடியது அப்படின்னு நமக்கு தோணுது. அப்புறம் திடல் அந்த ரெடி பண்ணி இருக்கிற மேடையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் அதில் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த முகப்பு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் அந்த இடம் அதுக்குள்ளே பார்த்தோம்னா 1,00,000 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முகப்புக்கு வெளியே இந்த கார் பார்க்கிங் இந்த மாதிரி இடத்துல அங்கே 1,00,000 பேர் வரைக்கும் இருக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு தான் அந்த இடம் ரெடியாக இருக்குது. அதுலேயுமே கூட இந்த கீழே இந்த ஜேசிபியை வச்சு சரி பண்ணவங்க அந்த மோட்டாக நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ரூட் அந்த வேரோட பிடுங்கல. அந்த சில இடங்கள்லாம் அந்த கருவேல மரம்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதை யாராவது 2 பேரை விட்டு ஆட்களை விட்டு அங்கங்கே இருக்கிற நீட்டிக்கிட்டு இருக்கிறத அதெல்லாம் கட்டையெல்லாம் வெட்டி விட்டுட்டா தான். ஏன்னா கூட்டமாக வரும்போது அதில் இடறி விழுகிறதுக்கான சூழல்லாம் இருக்குது. அதை கவனத்தில் எடுத்துக்கிறணும். அப்புறம் இந்த விளம்பரம் பண்ணது கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது. இன்னும் நாள் இருக்குது, அதனால் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ இங்கேருந்து இப்போ அந்த சைட்டுக்கு போகிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த ஏர்போர்ட்டை தாண்டி அங்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த சைட் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் அங்கே தான் அந்த கொஞ்சம் விளம்பரங்களை பார்த்தோம். ஒருவேளை இதுவும் அரசினுடைய நெருக்கடி கூட இருக்கலாம். ஏன்னா இது மாதிரி அந்த விழா நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் வைக்கலாம், விழா முடிஞ்ச உடனே கழட்டிடணும் அப்படின்னா பல நெருக்கடிகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்னன்னு தெரியல, அது இல்லை. ஆனால் போன மாநாடுக்கான அந்த பப்ளிசிட்டி இருக்குது இல்லையா, அந்ததோடு ஒப்பிடும்போது பொதுவாக நம்ம பார்த்தது வரைக்கும், அதாவது விழா நடக்க போகிற அந்த இடம், அது மதுரை அந்த ஏரியா அதை சுற்றி அங்கேயே பார்த்தா போதுமான அளவுக்கு செய்தி போய் சேரலை. ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த பாரபத்தி ஊருக்கு எப்படிப்பா போகிறது அப்படின்னு கேட்குறோம். விஜய் மாநாடு நடக்க போதில்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்த்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்போம், விசாரிச்சிருப்போம். அதில் 7-8 பேருக்கு தெரியல அந்த இடம் ஆமாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. அந்த லொக்கேஷன் அதை பற்றியெல்லாம் சரியாக விவரங்கள் தெரியல. ஆனால் அதனால் அந்த டிசமினேஷன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கான்ஃபரன்ஸ் மாநாடு அது இன்னும் பத்தலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது முடிஞ்சு நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தோம். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டம், அங்கே பக்கத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, இந்த பக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த போன மாநாடு அதாவது முதல் மாநாடோட ஒப்பிடும்போது இதுக்கு பெரிய அளவில் ஆர்வம் வெளிப்படுறது மாதிரி தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போஸ்டர்ஸ் இருந்துச்சு. அதாவது விழா நடக்கிறதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் மாநாடு நடக்கிறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே, இடத்துல 1 மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, அங்கங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளவு ஆர்வம் இருந்தது, வெளிப்பட்டது. இப்போ அந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஐ மே பி ராங், ஆனால் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது.
அடுத்து இந்த பூமி பூஜை போட்டது அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் ஒரு டச்சியான விஷயம்தான். என்னன்னா 25ஆம் தேதி மாநாடு நடக்கும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு அவங்க வந்து அந்த பந்தல் கால்லாம் நட்டு பூஜையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது ஆனால் இப்போ தேதி வந்து ஆன்டிசிபேட் பண்ணப்பட்டிருக்கு 21ஆம் தேதியாக மாறி இருக்கு. அப்படி மாறும்போது அது தொடர்பாக இந்த கண்டிப்பாக அவங்க வந்து ஜோசியக்காரர்கள் இவங்கெல்லாம் பார்த்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிட்டா இந்த விழா இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த கான்ட்ராக்டர்ஸு அல்லது அந்த நிர்வாகிகள் அவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு பயம் பதட்டம்னு தெரியல. இப்போ நம்ம போனோம் ஊடகங்கள் வரும்போது அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு பைக்கு கேட்குறோம் கொள்கிறோம் அப்படின்னா யாருமே எந்த தகவலுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் வச்சுருக்கிறாங்க. அதை மீறி நம்ம கேஷுவலாக நம்ம பேசுகிறோம். என்னப்பா என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நான் இன்னும் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நான் பெயிண்ட் அடிக்கிறேன் அல்லது நான் வந்து இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பார்க்குறேன், பைப் லைன் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன வரும்ன்ற நம்ம கேட்க போகிறோம். இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் அந்த செய்தியை சொல்ல விடாமல் அப்படி தடுக்கிறது சுற்றி வந்து பார்க்குறது எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு பையன் ஒருத்தர் சூப்பர்வைசராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி ஓடி வந்து நீங்கள் இது மாதிரி எங்கள் இந்த வேலை செய்கிறவங்கள்ட்ட எடுத்ததெல்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மிரட்டுறது மாதிரியே நம்மகிட்ட பேசினார். அவர் அப்படி போட்டால் நான் வந்து காப்பி ரைட்டு விஷயம்ட்டு யூடியூபுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், அப்புறம் வீடியோ போட முடியாமல் போயிடும் அப்படின்ற அளவுலலாம் பேசினார். இப்போ நம்ம அந்த அளவுக்குலாம் போகலை. பேசினது அவங்க சொன்னார் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காட்சியாக நம்ம காட்டலை. அடுத்து அதெல்லாமே தனி காணொலியாக வருது. அதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மேலோட்டமாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம பக்கத்து ஊர் பாரபத்தியிலையும் சரி, அதுக்கு அடுத்து ஆவியூர், அப்புறம் அரசகுளம், இந்த ஏரியாக்கள் எல்லாம் நேரடியாக போய் இன்டர்வியூவும் பண்ணணும். அந்த இன்டர்வியூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூஸ். அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி காணொலியாக நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது இது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம போய் பார்த்தோம், ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அதில் பாசிட்டிவான அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். நல்ல இடம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதில் கவனத்தில் இன்னும் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இது நிர்வாகிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.